என் பேர் கமலேஸ்வரி. நான் கிருஷ்ணகிரி வரண்டா ரேஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். பேங்கிங் கோர்ஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். நான் 6 months ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்க வரண்டா ரேஸ்ல வந்துட்டு எங்க சென்டர்ல ஒன் டே ஒர்க் ஷாப் வந்துட்டு ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்காக வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னன்னா இட்ஸ் ஃபுல்லா வந்துட்டு ரொம்ப என்கேஜா வச்சுக்கிறதுக்காகவும் ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் எங்களோட அக்யூரிசி நாங்க எவ்வளவு இருக்கோம் அப்படின்னு செக் பண்றது எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இதுல இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 600 கொஸ்டின்ஸ் இருந்தது. இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங் எல்லாமே இதுல கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டென்ட் பண்ணும்போது அனலைஸ் பண்ணும்போது வந்துட்டு நாங்க நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த டைமிங் ஸ்பீட் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த ஒல் டே வந்துட்டு வேஸ்ட் ஆகாம அந்த ஃபுல் பேக்டா வந்துட்டு ரொம்ப சூப்பரா போச்சு. என் பேர் கமலேஸ்வரி. நான் கிருஷ்ணகிரி வரண்டா ரேஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். பேங்கிங் கோர்ஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். நான் 6 months ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இங்க வரண்டா ரேஸ்ல வந்துட்டு எங்க சென்டர்ல ஒன் டே ஒர்க் ஷாப் வந்துட்டு ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்காக வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னன்னா இட்ஸ் ஃபுல்லா வந்துட்டு ரொம்ப என்கேஜா வச்சுக்கிறதுக்காகவும் ஸ்பீடை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் எங்களோட அக்யூரிசி நாங்க எவ்வளவு இருக்கோம் அப்படின்னு செக் பண்றது எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ இதுல இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 600 கொஸ்டின்ஸ் இருந்தது. இங்கிலீஷ், ஆப்டி, ரீசனிங் எல்லாமே இதுல கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டென்ட் பண்ணும்போது அனலைஸ் பண்ணும்போது வந்துட்டு நாங்க நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த டைமிங் ஸ்பீட் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த ஒல் டே வந்துட்டு